எனக்கு ஒரு ரெண்டே வேண்டுகோள் தான். என்னன்னா, இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியமானதா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வி வியாபாரமா இன்னைக்கு மாறிடுச்சு. அப்படி மாறி ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு. இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இது ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய 1-2 ஏழை மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை இழந்து அந்த இடத்துலயே முடக்கப்படுறாங்க. அப்படி முடக்கப்படுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினைச்சா, இன்னைக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் மாதிரியான பர்சனாலிட்டிஸோ இல்லை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸோ இல்லை தந்தை பெரியாருடைய சாதிய சிந்தனைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சிந்தனையும் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணமும் அந்த ஒரு சில 2 ஏழை மாணவர்களுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இருந்திருந்தா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸை நம்ம இழக்க நேரிடும். அப்படி அந்த மாணவர்களுக்கும் நம்மளுடைய கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேண்டுகோள் தான் இது. அண்ட் இன்னொன்று, கல்வி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு பெண் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனாலையோ இல்லை வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலோ முதல்ல இந்த சமூகம் சொல்கிறது சேஃப்டி முக்கியம்னு. அப்படி சொல்கிற அதே சமூகம் தானே நமக்கு சேஃப்டியே தர மறுக்குது. அப்படிப்பட்ட சேஃப்டி எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அன்னைக்கே மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு பெண் எப்படி நள்ளிரவில் தன்னிடம் இருக்கக்கூடிய அத்துணை நகைகளையும் அணிந்து கொண்டு தனியாக நடந்து செல்கிறாளோ அப்பொழுது பெண் சுதந்திரம் முழுமையாக இந்திய நாட்டில் கிடைத்து விட்டது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நகைகளெல்லாம் அணிந்துட்டு போக வேண்டாம், சும்மா நம்மளால நைட்டில் தெருவில் போக முடியுமா? அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகம் கண்டிப்பாக விஜயண்ணாவால் மாற்றப்படும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆழ திருத்தமான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை.